Hi friends, வணக்கம். இது BC Tech Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா TNPSC தரப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. அதனை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போதான் நம்ம YouTube சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிட்டு மறக்காம bell ஐகான்ல all என்ற நோட்டிஃபிகேஷனை enable பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துடலாம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் அந்த மாதிரி எனேபிள் இல்லைன்னா தயவு செஞ்சு எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும். நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் குரூப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா டெலகிராம்லையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சரிங்களா ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற கேண்டிடேட்ஸுமே கண்டிப்பாக அவங்களுடைய ஒன் டைமில் ஆதார் நம்பரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன் டைம் வச்சுருக்கிறதாவும் அதில் ஆதார் நம்பர் தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறதாலும் அகெயின் ஒரு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறதாவும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜனவரி மாதம் நடக்க இருக்கிற குரூப் 1 எக்ஸாமோடைய ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி ஆதாரை பதிவு பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு வந்து குரூப் 1உடைய ஹால் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இனி வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கட்டாயம் ஆக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் சரிங்களா அதிகமாக இருக்கிறவர்கள் அதாவது டூப்ளிகேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஆப்ஷனை அவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா இனி அனைத்து டிஎன்பிஎஸ்சிக்குமோ இல்லை என்னன்னு தெரியல இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை வச்சு தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டோடைய மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷமும் எக்ஸாம் முடித்து ஒரு 15 நிமிஷமும் வந்து அவங்க வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை ஃபில் பண்ணுற ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம், எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு 15 நிமிஷம். சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம நோட்டிஃபிகேஷனாக ஷார்ட் நோட்டீஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து விட்டுருக்கிற செய்தி வெளியீடு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது ரிலீஸ் ஆன டேட்டு 22/12/2020 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன். அதுதான் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஏற்கனவே நாங்கள் இன்டிமேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ஆதார் என்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறுதலாக இணைச்சவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய தேர்வுகளுக்கான ஆல் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீக்குதல் செய்கிறதுக்கு உங்கள் சைட்லேருந்தே ரிக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் இது இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல் டிக்கெட் பதிவு பண்ணணும் பதிவிறக்கம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ஆதார் கார்டை பதிவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் பதிவு செய்கிறதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் 1800425102 அப்படின்ற கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்து 10 மணிலேருந்து காலை 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை நாட்கள்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓகேங்களா 8/1/2021 வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் இமெயில் ஐடியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டவுட்ஸு ஓகேங்களா இந்த மெயில் ஐடி மூலிமாவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டோடைய மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற குறும்படமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து இருக்கும், அப்போ நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் 10 வரைக்கும் இப்போதைக்கு அப்டேட் இல்லை, வெகு விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டும் வந்துடலாம். நீங்களும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு வாட்டி தேடி பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஓஎம்ஆர் ஷீட்டோடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோடு பண்ணுறேன். இந்த இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் வந்து 200 கொஸ்டினுக்கான ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நான் ரெகுலராக இருக்கிறதா. இதில் நியூ அப்டேட் எப்படின்னா, நீங்கள் இந்த 67 கொஸ்டினில் எத்தனை ஏபிசி எத்தனை வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்பர்ஸில் வந்து நீங்கள் எழுதணுமா. ஒவ்வொரு மூணு பாகமாக பிரிச்சுருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு பாகத்துலையுமே எத்தனை ஏபிசி இந்த மாதிரி 4 இதில் எத்தனை ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இதை கவுண்ட் பண்ணி எழுதணுமா. ஏல இத்தனை கொஸ்டின் நான் ஃபில் பண்ணியிருக்கேன், பியில் இத்தனை கொஸ்டின் இத்தனைக்கு நான் ஷேட் பண்ணியிருக்கேன், சி டி இந்த மாதிரி வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஈன்ற ஆப்ஷன் ஒன்று சேர்த்திருக்காங்க. தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சரி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்துடலாம். சீரியல் நம்பர், புக் சீரியல் நம்பர் இங்கே எழுதிக்கலாம், நம்மளுடைய எக்ஸாம் சீரியல் நம்பர். அடுத்து நம்மளுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் நம்ம எழுதுகிறோம், சென்ட்ரு, அப்புறம் நம்ம சென்ட்ரு நம்ம ஆட் பண்ண சென்டருடைய அட்ரஸ்ஸு, டேட்டு, சீசன், சரிங்களா? எந்த சீசனில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோமோ அது. அப்புறம் உங்களுடைய கொஷின் புக்கோடைய நம்பர், நீங்கள் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட்டு, ஆப்சென்ட் இருக்கிறவங்களுக்கு தேர்வில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட் 2 பார்ட் 3ல் இருக்கிற சப்ஜெக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஃபோர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே நம்ம ஃபில் பண்ணுவது இங்கே நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்காணிப்பாளரும் தேர்வு வந்து அட்டன் பண்ணுறவரும் இங்கே கையெழுத்து போடணும். இந்த ஷேடோஸை நம்ம ஃபில் பண்ணிடுறோம் இல்லையா. இதை ஃபில் பண்ணிவிட்டு இடது கை பெருவிரல் வந்து நம்ம அங்கேயே பதியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நம்மளோட டம்ப் இம்ப்ரெஷன் வந்து இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மேற்பார்வையாளர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாமும் ஒரு வாட்டி 2 சிக்னேச்சர் அவங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து செக்ஷன் வந்து ப்ரெசென்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் அதாவது இங்கே கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு மாதிரி, சரிங்களா? உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் உங்களுக்கு வந்து ஷேரிங் வேணால் லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா இது நிறைய பேர் கிடச்சிருக்கும், நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டவுன்லோட் பண்ணி இதை ஷேர் பண்ணி நீங்கள் பழகிட்டிங்கன்னா எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த குரூப் 1லேருந்தே இந்த ஷேட் பண்ணுற இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மேபி, சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன், சரிங்களா? அடுத்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எப்படி வந்து ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வாட்டி வேணால் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நான் வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். எப்படி வந்து ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவள் இது முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு நம்ம தான் நிறைய கையெழுத்து டம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியது மாதிரி நிறைய இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோ வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் அப்டேட் பண்ணனாலும் இது நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். வராத நோட்டிஃபிகேஷனை என்கிட்ட கேட்காதீங்க, சாரி, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.